38 வருஷத்துக்கு அப்புறம் 2 லெஜெண்ட்ஸ் ஒன்று சேர்றாங்க. எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு கதை இருந்தால் தான் நாங்கள் 2 பேர் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தக் லைஃப்ங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த படம் அவங்க 2 பேர் பேரே அவங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ சினிமானா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தானே ப்ரோ செய்யும், 100% இருக்க தான் செய்யும். ஆனால் கண்ணுக்கு எதிர்க்க இருக்க தப்ப நான் சரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணலாம்? இன்னைக்கு இருக்க மோஸ்ட் ஆஃப் தி படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான காரணம் என்ன? புவர் ஸ்டோரி செலெக்ஷன். நான் யாரையுமே இங்கே டார்கெட் பண்ணி சொல்லலை. ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசில் ஒரு 200 ரூபாயை எடுத்துகிட்டு போய் ஒரு படத்தை பார்க்கறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது அவன் மண்டே அடிச்சு ஓட்டிக்கிற மாதிரி ஒரு படம் இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? இதில் அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் தீம் மேக்கிங், தீம் செட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். இப்போது எப்படி ஒரு ஸ்டோரியை செலக்ட் பண்ணுறது அண்ட் எப்படி ஒரு ப்ராப்பரான ஸ்டோரியை எழுதுறது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தக்லைஃபோட ஒன்லைன் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் டார்கெட் பண்ணி சொல்லலை. இப்போ இந்த படம் வந்திருக்கிறதுனால இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தக்லைஃபோட ஒன்லைன் என்ன? எவனுக்கும் எனக்கும் சண்டை, எவன்கிட்டேருந்து நான் காப்பாற்ற வர ஒருத்தன் எனக்கே எவனா மாறினா என்ன ஆகும்? என்ன கேட்டால் இது வரைக்கும் வந்ததில் இது ஒரு ஒன் ஆஃப் தி சூப்பர் பெஸ்ட் லைன்ஸ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இது எவ்வளோ எமோஷ்னலி இதில் ப்ளே பண்ணியிருக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ மென்டலி இதில் ப்ளே பண்ணியிருக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு லைன். ஆனால் அவங்க செலக்ட் பண்ண ஸ்டோரி தப்பாக மாறிடுச்சு. Madam, I am your only Adam. முதல்ல வெயிட் பண்ணு. ஒன்லைன் தானே ஸ்டோரி, ஒன்லைன் வேற ஸ்டோரி வேற. என்னடா அதை புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்குல்ல, இப்போ பாருங்க உங்களுக்கு புரியும். டூரிஸ்ட் ஃபேமிலியே இப்போ நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஒன்லைன் என்ன? ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு தப்பான வழியில், அதாவது எந்தவித ஒரு ப்ராப்பர் இதுவும் இல்லாமல் உள்ளே வராங்க. உள்ளே வந்தவங்க அதுக்கப்புறமா எப்படி இங்கே சமாளித்து எப்படி இந்த ஊரில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை, அப்படிங்கிறது தான் ஒன்லைன். ரொம்ப பேசிக்கான ஒரு ஒன்லைன். ஆனால் இந்த படத்துக்கு அபிஷன் ஜீவந்த் சூஸ் பண்ண ஸ்டோரி என்ன? ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. அவங்க ராமேஸ்வரத்தில் ஒரு போலீஸை பார்க்குறாங்க. அந்த போலீஸ்கிட்ட அந்த பையன் மூலியமாக வந்து ஒரு எமோஷனல் கனெக்டை வந்து க்ரியேட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு இவங்க நேராக வந்து ஒய்ஃபோட அண்ணன் ஹெல்ப் மூலியமாக சென்னை வராங்க. சென்னையில் ஒரு காலனிக்கு போகிறாங்க. அந்த காலனியில் பார்த்தா எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க. ஆனால் யாரையும் பேசிக்கிறது கிடையாது. ஸோ ஒரு ஹியூமனிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி எப்படி எல்லாரையும் ஒன்று சேர்க்குறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இப்போ நான் வேற ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? இதே ஒன்லைனுக்கு ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வரவங்க ராமேஸ்வரத்தில் ஒரு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்கல்ல, அந்த போலீஸே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளாக இருந்தால் என்ன இருக்கும்? அப்படி ஒரு ப்ளே பண்ணலாமா? சரி, அந்த போலீஸை அவங்க அங்கே பார்க்கவே இல்லை. டேரெக்டாக யோகி பாபுவை பார்த்துட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில் வந்து ஒரு போலீஸ் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த போலீஸ் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் அப்போ என்ன ப்ளே நடந்திருக்கும்? இப்போ இன்னொன்று கதை சொல்கிறேன். இப்போ அங்கேருந்து இவங்க வந்தவங்க சரி போலீஸையும் சமாளித்து அந்த ஏரியாவில் இருக்கவங்களையும் சமாளித்து உள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லவங்க கிடையாதுப்பா. எல்லாருமே வந்து நல்லா எல்லாரோடய பேசிப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளேயே வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கவங்கள்ட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட இப்போ அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு ஒரு டீச்சரோட போவான்ல, அந்த டீச்சர் மூலியமாக வந்து தெரிஞ்சு போய் இல்லை மாட்டிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் வந்து சசிகுமார் சாரோட கேரக்டரோ இல்லை அந்த பெரிய பையனாக ப்ளே பண்ணாலும் ஒரு பையன், அந்த பையனோட கேரக்டரோ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஒன்லைன்லேருந்து வெரைட்டி ஆஃப் ஸ்டோரிஸ் எடுக்கலாம். ஸோ ஒன்லைனுங்கிறது ஒரு பேஸ் மட்டும் மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதை வச்சு என்னால் அழகாக சினிமாவை சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிளாக மறுபடியும் சொல்கிறேன். இடத்த வாங்குறது தான் தீம் செட்டிங், அங்கே பேஸ்மெண்ட்டை போடுறது தான் ஸ்டோரி செலெக்ஷன், அந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் அப்படியே அவுட்லைனாக பில்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்க்ரீன் பிளே, அந்த ஸ்க்ரீன் பிளேவை அழகாக மாற்றுறது தான் சினிமாட்டோகிராஃபி அண்ட் கேஸ்டிங், அந்த படத்தை இன்னும் அழகாக மாற்றுறது எடிட்டரோட வேலை, அந்த பெயிண்ட் அடித்த வீட்டை டெக்கரேஷன் பண்ணி வீட்டுக்கு குடி போகிற அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறவங்க தான் மியூசிக் டைரக்டர்ஸ். புரிஞ்சிருச்சா? இது எல்லாத்துக்கும் காசு போடுறவங்க தான் ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் கம்பெனி. இதுக்கு மேலே என்னால் இதை எப்படி தெளிவாக சொல்ல முடியும்னு தெரியல. ஸோ ஒன்லைன் வேறு, ஸ்டோரிங்கிறது வேறு. சரி, இப்போ ப்ராப்பராக எப்படி ஒரு ஸ்டோரி நம்ம எழுதுறது? இதை நம்ம போன வீடியோவில் எங்கே விட்டோமோ அங்கேருந்து இதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போன வீடியோ பார்க்கலையே ப்ரோ அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. இங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த வீடியோவை பார்க்காம இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் புரியாது. இப்போ போன வீடியோவில் நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னா
தீம் செட் பண்ணிட்டோம். தீம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் போன வீடியோவில் கொடுத்துருப்பேன். லைன் பை லைனாக ஒரு அவுட்டர் ஸ்கெலிட்டன் எப்படி போடணும், அந்த ஸ்கெலிட்டனை வச்சு நம்ம எப்படி ஒரு கதை எழுதணும் அப்படிங்கிறத போன இதில் சொல்லியிருப்பேன். இப்போது தேர் ஆர் செவரல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரி ரைட்டிங் வேஸ் வந்து இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் நம்மளால் சத்தியமாக வந்து புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. தெரிஞ்சுக்கலாம், மேபி தெரிஞ்சுக்கலாம், பட் ஐ டோன்ட் நோ வெதர் எவ்ரி திங் வில் பி சூட்டபிள் ஃபார் திஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி ஆர் இந்தியன் இண்டஸ்ட்ரி, எனக்கு தெரியல. பட் நம்ம ஊர் படங்களில் கண்டினியூஸாக லைக் கிட்டத்தட்ட டெக்கேட்ஸாக ஒரே டைப் ஆஃப் ஸ்டோரி, லைக் ஒரே டைப் ஆஃப் ஸ்டோரினா ஒரு சிமிலர் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரி தான் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகுது. அதில் வந்து ஸோ அதுலேருந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரியை நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டோரி டைப், ரைட்டிங் ஸ்டோரி வித் அ பிளாட். அது என்னடா பிளாட், ஏதாவது எல்லா ஸ்டோரிக்குமே பிளாட் இருக்குமே அப்படின்னா, இங்கே நான் மீன் பண்ணுற பிளாட் வந்து வேறு. ரைட்டிங் அ ஸ்டோரி வித் அ சீனை தான் ரைட்டிங் அ ஸ்டோரி வித் அ பிளாட்னு சொல்கிறேன். அது என்ன ரைட்டிங் அ ஸ்டோரி வித் அ சீன்? நம்ம ஃபார் அன் எக்ஸாம்பிள் சும்மா இப்படி படுத்திருப்போம், பெட்டில் படுத்திருக்கும் போது நம்மளுக்கு திடீர்னு வந்து ஏன்டா இப்போ இந்த ஃபேனை நம்ம மேலே இருந்து விழுந்தா அதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருந்தா அப்படின்னு நம்மளாம் ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம். பாத்ரூமில் உட்காந்துருக்கும் போது யோசனை வரும், குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது யோசனை வரும், அங்கேயும் போகும்போது ஏதோ ஒரு தாட் வந்து மண்டையில். ஆனால் ஒரு சீன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு சீன் கிளிக் ஆகிடும் டக்குன்னு. சூப்பராக இருக்குது இந்த சீனு, இது ஒரு படமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஒரு கிளிக் ஆகும். அதுலேருந்து வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணுறது தான் ரைட்டிங் அ ஸ்டோரி வித் அ சீன்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுங்க ப்ரோ அப்படின்னா லவ் டுடே இதுக்கு ஒரு ராக் சாலிட் எக்ஸாம்பிள். ஏன்னா லவ் டுடேவோட கதை என்ன, ரெண்டு கப்புள்ஸ் அவங்க வந்து மொபைல் ஃபோன் மாற்றிக்கிட்டாங்க. இந்த ஜென்ரேஷன் கப்புள்ஸ் மாற்றிக்கிட்டா என்ன ஆகும், அதுதான் அவரோட ஷார்ட் ஃபிலிமில் அவர் எடுத்திருக்க அந்த ஒரு சீன். ஓகேவா, அந்த சீனுக்கு ஃப்ரண்ட்டு தனியாக ரெடி பண்ணி பேக் தனியாக ரெடி பண்ணி அந்த கதையை பவர் பேக்கடாக ஒரு எமோஷனலாக கொடுத்ததுனால அந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட் ஆகிடுச்சு. இதுதான் ரைட்டிங் அ ஸ்டோரி வித் அ சீனுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நான் வந்து ரெடி பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்களுக்கு ஒரு சீன் தோணிடுமா, லைக் நிறையா வேஸ் இருக்குது. இந்த வேலை நீங்கள் போகிறீங்கன்னா இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லைக் மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, இது ஒரு நல்ல ஒர்க்கிங் ஃபார்முலா, அதனால நான் வந்து இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் சீனை செலக்ட் பண்ணிடுறீங்க. அந்த சீனு செமையாக இருக்குப்பா. அந்த சீனில் யாரெல்லாம் இருக்காங்க? ப்ரொட்டகனிஸ்ட் கண்டிப்பாக இருப்பார், ஆன்டகனிஸ்ட் இருந்தாலும் இருக்கலாம், இல்லை ஹீரோயின் இருக்கலாம், காமெடியன் இருக்கலாம், இந்த மாதிரி யார் வேணாலும் அந்த சீனில் இருக்கலாம். ஒரு மெயின் கேரக்டர்ஸ் அந்த சீனில் இருக்காங்க. இப்போ இந்த ப்ரொட்டகனிஸ்ட் யார் ஃபஸ்ட்டு நம்ம போவோம். ஆன்டகனிஸ்ட் யார் அதையும் நம்ம இதுக்கப்புறம். இப்போ அதாவது ப்ரொட்டகனிஸ்ட் ஒரு காஸ்க்காக இந்த படத்துக்குள்ளே வராரு, அவர் அகெயின்ஸ்டாக இருக்க ஒரு ஆன்டகனிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணணும்ல. ஆன்டகனிஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ படம் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லவ் டுடே படத்தில் தான் ஆன்டகனிஸ்டே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிங்க, நீங்களே கண்டுபிடிங்க, நான் சொல்ல மாட்டேன். அந்த படத்தில் ஒரு ஆன்டகனிஸ்ட் இருக்காங்க. அது யாருன்னா ஒரு க்ளூ வேணால் தரேன், அது ஹீரோயின் கிட்ட தான் இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்து யாருன்னு வந்து கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள், ஓகேவா? இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நானே சொல்கிறேன். ஸோ இப்போ ஹீரோவை முதல்ல ரெடி பண்ணிட்டோம். ஹீரோ யார் அப்படிங்கிறத டோட்டலாக இப்போ சுற்றுவோம். ஹீரோவோட அம்மா யார், அப்பா யார், இருக்காங்களா அம்மா அப்பா, தம்பி தங்கச்சி இருக்காங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் பிளாட் லைன்ஸாக அவங்கள சுற்றி ரெடி பண்ணணும். சரி, இப்போ ஹீரோ ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஹீரோவை இந்த சீனோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதுதான் இன்சைட்டிங் இன்சிடென்ட் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம கொண்டு வருவோம். இந்த ஹீரோவை இந்த சீனோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கலாம். மேபி இந்த சீனே ஒரு இன்சைட்டிங் இன்சிடெண்ட்டாக இருக்கலாம் லவ் டுடே படத்தில். அதுதான் இன்சைட்டிங் இன்சிடெண்ட்டாகவே இருக்கும். ஹீரோ யாருன்னு காமிச்சிருவாங்க, ஹீரோயின் யாருன்னு காமிச்சிருவாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரியை காமிச்சிட்டு அதுக்கடுத்து அவங்க அப்பா பொண்ணு பார்க்க போகிறப்ப வந்து ஃபோனை மாற்றி விட்டுருவாரு. அங்கேருந்து இன்டர்வலுக்கு படம் போவோம். அங்கே அது வரைக்கும் ஹீரோயின் பண்ண தப்பெல்லாம் ரிவீல் ஆகி இன்டர்வல் பார்க்கல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அடுத்து ஹீரோ பண்ண தப்பெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போவாங்க. அங்கேருந்து அடுத்த ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் மூலியமா அது கிளைமேக்ஸ் நோக்கி போய் கிளைமேக்ஸ் முடியும். இதுதான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் படி இந்த ஸ்டோரியை வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம். நான் சொல்கிற ஃபார்முலா என்னென்னா, நம்ம வந்து ஹீரோ ரெடி பண்ணிட்டோம். ஹீரோவை இந்த சீன் தான் மிட் பாயிண்ட்னா அந்த சீனை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இல்லை இந்த மிட் பாயிண்ட் வச்சு சீன் எழுத போகிறோம் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது. இப்போ உங்களுக்கு தெளிவாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா சாலிடான ஒரு நல்ல ஃபார்முலா, பட் யூ ஹாவ் டு ரைட் இட் ப்ராப்பர்லி. சரி, நெக்ஸ்ட் வழி என்ன? ரைட்டிங் அ ஸ்டோரி வித் அ கேரக்டர். ரைட்டிங் அ ஸ்டோரி வித் அ கேரக்டரா ஏதோ புரிகிற மாதிரி இருக்கடா புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாஸ்டர் படம் பவானி, இதுதான் ஹிண்ட் வேர்ட். நீங்கள் இப்போ இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். அதாவது
ஒரு கேரக்டரை முதல்ல எழுதிடுவோம், அந்த கேரக்டரை சுற்றி படம் எழுதுவோம். நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒரு சீன் மூலியமாக ஒரு கேரக்டரை கண்டுபிடிச்சா அந்த கேரக்டருக்கு கதை பண்ணி அப்புறமா அந்த சீன் மூலியமாக படத்தை நோட்டுவோம்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு சீன்லாம் கிடைக்காது, ஒரே ஒரு கேரக்டர் தான் கிடைக்கும். அந்த கேரக்டரை வச்சு ஒரு சீனை ரெடி பண்ணி அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண போகிறோம். அதே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து வேறு மாதிரி பண்ணணும். என்ன, அதில் ஆல்ரெடி ஒரு சீன் கிடச்சிருப்போம், இங்கே இனிமே தான் சீனே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இங்கே கேரக்டர், இப்போ நான் வந்து பவானியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பவானி இருக்கார். ஸோ இந்த பவானி கேரக்டர் யார், சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பாவை வந்து பவருக்கு ஆசைப்பட்டு கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு அந்த லாரி சங்கத்தை அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, ஒருத்துக்கு ஜூவினையில் போட்டுடுறாங்க. அங்கே அவர் நிறையா கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் அவர் அங்கேருந்து வெளில தப்பிச்சு வந்து லாரி சங்கத்தை பிடிச்சி எப்படி இவங்களே காலி பண்ணிவிட்டு அடுத்து அரசியலுக்கு போக போகிறாரு. அதுக்கு யார் இவர் யூஸ் பண்ணுறாரு, ஜூவினையில் இருக்க சின்ன பசங்களே யூஸ் பண்ணுறாரு. இதுதானே வந்து கதை. இதுக்குள்ள ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், லைக் வந்து ஒரு குடிகாரனாக இருக்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இதுக்குள்ளே வந்து எப்படி அவருக்கும் ஒரு கேரக்டராக இருக்குது நடக்குது, அதுக்கப்புறமா எப்படி இந்த கதையை மாற்றுறாரு அப்படிங்கிறது தான் மாஸ்டர் படத்துடைய கதை. ஸோ இப்போ எப்படி அழகாக ஒரு கேரக்டர் வச்சு நம்மளால் இது எழுத முடியும். சரி, இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் கொடுங்க. முதல்வன் படத்தோட ரகுவரன் கேரக்டரை கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி அர்ஜுன் சாரோட கேரக்டர் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண பிரஸ்மேன் ஒரு நாளைக்கு சிஎம்மாக இருந்தால் என்ன நடக்கும், ஒரு சாதாரண இந்தியன் காமன் மேன் அப்படிங்கிறது ஒரு கதை. இல்லை, இப்படி ஒரு கரப்டடான பொலிட்டீஷியனை இவர் எப்படி கரெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கதை. ஸோ இப்போ முதல்ல நம்ம கேரக்டர் எழுதிடுவோம், அந்த கேரக்டரை வச்சு சீன்ஸை ரெடி பண்ணி நம்ம போகிறது தான் ரைட்டிங் அ ஸ்டோரி வித் அ கேரக்டர். தேர்டு வே, ரைட்டிங் அ ஸ்டோரி வித் பேசிக் எமோஷன் ஆனால் டிஃப்ரெண்ட் பிளாட் பிளேஸ்மெண்ட்ஸ். அது என்னடா ரொம்ப பெருசாக சொல்றியே அப்படின்னா, பேசிக் எமோஷன்ஸ் என்ன, கோபம், சந்தோஷம், துக்கம், அப்புறம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் என்னென்ன சரியாக தெரில, ஆனால் இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. இந்த நிறையா இருக்கிறது தான் பேசிக் எமோஷன்ஸ். பேசிக் சென்டிமெண்ட்ஸ்னால் என்ன, நம்ம ஊரில் இதெல்லாம் ஒர்க் ஆகும். அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, அம்மா பிள்ளை, அப்பா பிள்ளை, புருஷன் முன்னாடி, இந்த மாதிரி ஒரு நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த வெரைட்டிஸில் நம்ம வேறு பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதைத்தான் வந்து டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ், பேசிக் எமோஷன்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ். எக்ஸாம்பிள் பாகுபலி. எப்படி, அண்ணன் தம்பி 2 பேருக்கு நடக்கிற ஒரு போட்டி, எதுக்கு, த்ரோனுக்காக. இதில் தம்பி அண்ணனை போட்டியாகவே பார்க்கல, அதனால ஒரு ப்ரோட்டகனிஸ்ட். ஆனால் அண்ணன் தம்பியை ப்ரோட்டகனிஸ்டாக பார்க்குறாரு, அதனால ஒரு ஆன்டகனிஸ்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவங்கள தூக்கிட்டு போய் ஒரு நாட்டோட ராஜாவாக வச்சுட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு ஒரு சரியான ஒரு பிளேஸில் இந்த பேசிக் எமோஷன்ஸை கொண்டு போய் அங்கே வச்சா அது எவ்வளோ ஒரு பெரிய பவர் பிளேவாக மாறி அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்குன்னு நீங்களே இப்போ புரிஞ்சுக்கலாம். ரொம்ப 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 ஈஸியஸ்ட் வே ஆஃப் டெவலப்பிங் அ ஸ்டோரி, பேசிக் எமோஷன், டிஃப்ரெண்ட் பிளாட் பாயிண்ட்ஸ். செமையாக ஒர்க் ஆகும், நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஃபார்முலாலாம் எதுவும் இல்லை. இது நீங்கள் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லையும் பண்ணலாம், 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லையும் பண்ணலாம், 7 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், 9 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் கூட பண்ணலாம். 9 ஆக்ட்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ராமாயணம், மகாபாரதம்லாம் 9 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் இருந்தது தான். படித்து பார்த்தீங்க, பொன்னியின் செல்வன் கூடாது, படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் 9 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் எழுதப்பட்ட படங்கள். அதை நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். 5 ஆக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா நான் சார்பட்டா பரம்பரையே சொல்லுவேன். 7 ஆக்ட்டுக்கு எனக்கு சூப்பர் டீலக்ஸாக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். எஸ், ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்ட்ஸை நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு லைன் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஏன்னா ரொம்ப பேசிக்காக நம்ம பார்க்குற எமோஷன்ஸ் தான், ஆனால் நம்ம என்ன ஒரு ஃபேண்டசியான வேர்ல்டில் கூட வைக்கலாம். இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் கொடு அப்படின்னா, ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி மூவிஸ் இன்டர்ஸ்டெல்லார். அந்த படமும் இதே மாதிரி தான், பேசிக் எமோஷன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஸில். அப்பா பொண்ணுக்கான சென்டிமெண்ட் எங்கே நடக்குது, சயின்ஸில் நடக்குது. அதுதான் வந்து இந்த படத்துடைய கதையே. எப்படி வேணாலும் நம்ம ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த டைப்பில் ஒரு கதையை நீங்கள் எழுதி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 4வது டைப், நம்ம ஊரில் அடித்து துவைச்ச டைப் ஆனாலும் ஒர்க் ஆகிற ஒரு டைப், ரைட்டிங் அ ஸ்டோரி ஃபார் அ காஸ். காஸ்க்காகனா என்ன, சொசைட்டிக்கு ஒரு மெசேஜை சொல்லணும், அதுக்கு நான் ஒரு கதை எழுதணும். அதுதான் வந்து ரைட்டிங் அ ஸ்டோரி ஃபார் அ காஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக யாரை சொல்லலாம், நிறையா பேரை சொல்லலாம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சங்கர் சார் டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ரீசெண்டாக அந்த ஏதாவது ஒரு படத்தில் சொல்லுப்பா அப்படின்னா நான் வந்து டிராகனை ஒரு எக்ஸாம்பிளாக அதுக்கு சொல்லலாம். எப்படிப்பா டிராகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராகனோட மெசேஜ் என்ன, ஃபைனல் மெசேஜ் என்ன, சக்ஸஸை பற்றி தான் அந்த படத்தை, சக்ஸஸ் தான் அந்த படத்தோட தீம், சரிங்களா. ஆனால் அதுக்கான மெசேஜ் அவங்க என்ன கொண்டு வராங்க, அதில் கடைசியாக டைலாகாகவே ஒன்று வரும். நம்ம எல்லாம் வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறோம், ஆனால் சம்டைம்ஸ் தோற்றுறோம். ஆனால் தோத்துட்டோன்னு உட்காராமல் திருப்பி எந்திரிச்சு ஓடுறது தான் சக்ஸஸ் அப்படிங்கிறது தானே இந்த படத்தில் கடைசியாக சொல்லுவாங்க. இது சோஷியல் மெசேஜ் தானே இல்லையா, யாரும் தப்பு பண்ணக்கூடாது,
கரெக்டாக இருக்கணும், தப்பு பண்ணிங்கன்னா கர்மா பின்னாடி வந்து இடிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ். ஆனால் அதை கமர்ஷியலாக ப்ரெசென்ட் பண்ணதுனால உங்கள் கண்ணுக்கு அந்த சோஷியல் மெசேஜ் மறைஞ்சு போய் அது ஒரு கமர்ஷியல் படமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பட் ஸ்டில் ஒர்க் ஆச்சு தான் அந்த மெசேஜ் எல்லாம். ஆனாலும் அதை நிறைய மோஸ்ட் ஆஃப் தி பேர் கன்சியூம் பண்ணுறது அது ஒரு என்டர்டெய்னிங் மூவியாக தான் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அந்த படம் ஒர்க் ஆனதுக்கான ரொம்ப பேசிக் ரீசனே இந்த மெசேஜை அவங்க சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணதுக்கான காரணம் தான். இப்போ இதுக்கு வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிங்கன்னா நான் என்னோட படங்களே எக்ஸாம்பிளாக இதுக்கு வந்து சொல்லுவேன். என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் வந்து கிட்டத்தட்ட 4 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 4ல் 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு காசை வந்து சொல்கிறதுக்காக எடுத்த ஷார்ட் ஃபிலிம் தான். ஒன்று மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எடுத்தது. அது ரொம்ப நான் ஸ்டோரியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. அது ஏன் தப்பு, நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாவே அந்த படத்தை வந்து பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அதை விட்டுருங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் ஸ்விட்ச்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து 9th படிக்கும் போது எடுத்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து அதுலேயும் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. லிங்க் எல்லாமே கீழே இருக்குது, நீங்கள் போய் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பாருங்கள் உங்களுக்கு புரியும். அண்ட் ரீசெண்டாக நான் க்ளீன் க்ரீன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதுலேயுமே வந்து நேச்சரை பற்றின ஒரு நிறைய மெட்டஃபர்ஸ்லாம் வச்சு ரொம்ப நல்ல ஒர்க்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம். வி காட் ஃபியூ அவார்ட்ஸ் ஆல்சோ ஃபார் தி ஷார்ட் ஃபிலிம். அது இருக்குது. இன்னொன்று என்ன, பாசிட்டிவிட்டி. அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகிடும். ஒரு ஸ்பெஷல் டேக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த நாள் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவேன். எப்போன்னு சொல்ல, பட் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு காஸ்க்காக ஒரு படம் எழுதுறது, அதை தான் வந்து ரைட்டிங் அ ஸ்டோரி ஃபார் அ காஸ். நம்மளுக்கு அது என்ன வேணாலும் இருக்கலாம், அது இதுதான் அதுதானே இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்தியனை சொல்கிறேன். இந்தியன் 2 பற்றி நான் பேசலை, இந்தியன் 1 என்ன, அந்த படத்தோட காஸ் என்ன, கரப்ஷன். சச்சா என்ன வேணாலும் நீ இதுக்கப்புறம் அதில் கதை பண்ணலாம், அதுதான் உங்கள் இஷ்டம். இதுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் கேரக்டர்ஸை கொண்டு வரலாம். இப்போ இந்த ரைட்டிங் ஸ்டோரி இந்த காஸ்க்குள்ளே நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 தீம்ஸ் பார்த்தோம்ல, அதெல்லாம் கூட கொண்டு வரலாம். காஸ்க்குள்ளே பேசிக் எமோஷன்ஸ் கொண்டு வரலாம், காஸ்க்குள்ளே ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அதை வச்சு பில்ட் பண்ணலாம், காஸ்க்குள்ளே ஒரு சீனை வச்சு அந்த சீன்லேருந்து கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணி நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த காஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் எல்லாம். இப்போ இந்த 4 வேமே கொஞ்சம் இன்டர் கனெக்டட் தான். ஆனாலும் கொஞ்சம் தனித்தனியாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக ஸ்டோரி எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு மேலே வளவலன்னு பேச விரும்பல, நிறையா பேசிட்டு எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ அதனால வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டோரி எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருக்கும். சீக்கிரமாகவே ஒரு ஸ்டோரி ரைட்டிங் ஒர்க் ஷாப்பும் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அங்கே பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் உங்களோட எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டோரியை எழுதி எனக்கு வந்து இப்போ நான் சொன்னல இதில் ஏதோ ஒரு டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டைப்பஸ் எடுத்து அதுக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு சூப்பராக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டோரி போடுறேன். உங்களுக்கு இல்லை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். மறுபடியும் இன்னொரு விஷயத்தை இங்கே நான் தெளிவாக சொல்லிடுறேன். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் யூ கேன் அப்ரோச், பட் இதெல்லாம் ஒர்க் ஆகிற டைப்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை. ஸ்க்ரீன் ப்ளே பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.